இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து சில வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 13, 14 25, 26 வசனங்கள் முடிய உள்ள வார்த்தைகளை நாம் ஆண்டவர் இதன் மூலமாய் நம்மளோடு இடைபெறுகிற காரியத்தை பார்ப்போம். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரம் எம்மாவு என்னும் ஊருக்கு கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவருடைய கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகி கிளேயாப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசனாகி இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையும் தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரிய அதிகாரிகள் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். பிரியமானவர்களே, 2 சீசர்கள் 2 பேர் எம்மாவு என்ற ஒரு ஊருக்கு 7-8 மைல் தூரத்திற்கு நடந்து அங்கிருந்து கடந்து செல்கிறதை இங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அவர்கள் பேசிக்கொண்ட காரியம் என்னவென்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். அந்த காரியங்கள் ஒருவருக்கொருவர் சோக முகத்தோடு 2 பேரும் அந்த காரியத்தை குறித்து பேசிக்கொண்டு வெகு தூரம் நடந்து சென்று கொண்டிருக்கையில் இயேசு உயிர் தெழுந்த பின்பதாய் அவர்களோடு கூட அவர்களுக்கு தரிசனமாவதற்காய் கூட அவர்களோடு நடந்து செல்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, 2 பேர் சேர்ந்து அவர்கள் பேசிக்கொண்ட காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த காரியங்களை மாத்திரம் அவர்கள் பேசிக்கொண்டு போனார்கள். அதான் ஆண்டவர் கேட்கிறார், என்ன துக்க முகத்தோடு ஏதோ ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியா, அவர்கள் புரிந்து கொள்ளும்படியா ஆண்டவர் அங்கு இடைபெறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்நாட்கள்ல அநேக நம்ம 2 பேர் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற அனைத்து காரியத்தையும் நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். 2 பேர் யாராவது சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய காரியங்களை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து எவ்வளவு நேரம் நாம் பேசுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க முடியாது. ஆண்டவர் இந்த வசனங்கள் வழியாக உங்களோடு என்னோடு பேசுகிறார். பிரியமானவரே, தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம், ஆண்டவரை குறித்து பேசுகிற நாம் 2 பேர் சேரும் பொழுது, 2 பேர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, 2 பேர் பிரயாணப்பட்டு போய் கொண்டு இருக்கும் பொழுது, இல்லை ஒரு குடும்பமாய் நீங்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டு இருக்கும் பொழுது, நீங்க உலகத்தினுடைய காரியத்தை எவ்வளவு நேரம் பேசுறீங்க, ஆண்டவருடைய காரியத்தை எவ்வளவு நேரம் பேசுறீங்க என்பதை பார்க்கும்படியாய் ஆண்டவர் உங்களோடு இடைபெறுகிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு நேரம் நாம் பேசுகிற வார்த்தைகள்ல சத்தியம் இருக்கிறதை அறிந்து கொள்ள முடியாது. வேலை யார்கிட்டயாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி மனிதன்ட்டையோ உங்க ரிலேஷன்ஷிப் யார்கிட்டயோ போய் பேசுறீங்க. நீங்க பேசுகிற காரியத்துல உலகப்பிரமான காரியம், அநேக காரியங்களை நாம் பேசுவது உண்டு. ஆனா சத்தியத்தை குறித்து எவ்வளவு நேரம் பேசுகிறோம் என்பதை பார்க்க முடியாது. உங்கள் பேச்சுக்கள் வீணாய் இருக்காதபடிக்கு அப்பதான் ஆண்டவர் இடைபெற முடியும். நீங்க ஆண்டவரை குறித்து நீங்கள் பேசுவீர்களானால் அங்கு ஆண்டவர் உங்களோடு கூட இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். பிரியமானவர்களே, அப்படின்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? உலகப்பிரமான காரியத்தை பார்த்து பேசிக்கொண்டே இருப்போமேனால், உலகத்துடைய சம்பத்துகளை குறித்து பேசிக்கொண்டு இருப்பதால் உலகத்துக்கு அதிபதியானவன் என்ன செய்வான்? அதை உள்ள வந்து அதை இடைபெறுவான். பிரியமானவர்களே, நம் தேவ ராஜ்யத்தை குறித்து நாம் பேசுவோமே ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, மற்றவர்களை பற்றி, ஆண்டவருடைய காரியத்தை பற்றி, மறுமைக்குரிய காரியங்களை பற்றி, ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி, நமக்கு செய்த நன்மைகளை பற்றி பிறருக்கு நாம் சொல்லி மகிழ்வோமே ஆனால் ஆவியானவர் நம்மோடு இணைந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர், அப்ப அந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். நீங்கள் பேசுகிற நேரங்களும் அதிகமாகிறதை நீங்கள் உணர்ந்திருக்க முடியும். அநேக பேர் உணர்ந்திருக்கிறீர்களா என்பதை தெரியாது. ஆனா ஒருவேளை இவ்வளவு நாட்கள் இதை நீங்க அறியாதபடி இருப்பீர்களானால் நீங்க இந்த செயல்முறைக்கு நீங்க கொண்டு வரும்படி ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்துல அமர்ந்து ஜெபிக்கிற நேரங்கள் வேறு. நம்ம ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போகும் இல்ல 2 பேர் 2 சகோதரிமார்கள் வீட்டுல சும்மா இருக்கிறவங்க 2 பேர் பேசுறீங்க. எவ்வளவு காரியங்கள், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் எவ்வளவு பேசுறோம். நாடகத்தை பத்தி பேசுறவங்கள, ஒரு சீரியல் இருக்குன்னா
வீட்டுல நடந்த ஒரு உண்மையான கதையை போல என்ன செய்றாங்க, அதை பேசுவாங்க. அதே போல சகோதரர்கள் மற்றவர்களை பற்றி பேசுனா, அரசியலுக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது, ஆனா அரசியலை குறித்து நீங்க பேசுவோம் அப்படின்னா அவ்வளவுதான், உலகம் முழுவதும் தோத்து போக அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். அவ்வளவு தேவையற்ற வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் நாம் பேசி அதை நேரங்களை வீணடித்துக் கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம் பேசுவது யாருக்காவது பிரயோஜனப்படும்படியாய் பேசுகிறோமா? நாம் பேசுவது அது பக்தி விருத்தி உண்டாகி இருக்கிறதா? மற்றவர்களுக்கு நாம் பேசும் பொழுது அது பக்தி விருத்தியை உண்டாக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்ப நம்ம பேசுகிற காரியங்களை ஜாக்கிரதையாய் பேசும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல பாருங்க, அப்பொழுது அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்தை இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களே, கிறிஸ்து விபரமாய் பாடுபடும் தமது மகிமையை பிரவேசிக்க வேண்டுவதில்லையா என்று சொல்லி மோசே முதலியான சகல தீர்க்கதரிசிகள் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் நம்மை குறித்து சொல்லி இருக்கிறவர்களே அவருக்கு விவரித்து காண்பித்தார். அத்தனத்தை தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமாய் போனார்கள். அப்ப அவர்களுக்கு இருதயத்துல கொழுந்து விட்டு, அது கீழே நீங்க வசனத்தை வாசித்தோம்னா, அவர் பேசும் பொழுது நமக்குள்ள இருதயத்துல கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்கள் கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அப்ப பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பாருங்க, சரித்திரத்தையே அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். மோசேயிலிருந்து தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியத்தெல்லாம் அப்படியே ஒவ்வொரு காரியமா சொல்லிட்டு வந்து பாருங்க, ஆண்டவர் இப்படியாக மரிக்க வேண்டும், மனிதனுடைய பாவத்துக்காய் அவர் மரிக்க வேண்டும் என்கிற காரியத்தெல்லாம் சொல்லி அவர்களுக்கு ஒரு நினைப்பூட்டதை உண்டாகும் பொழுது அப்பதான் அவர்களுக்கு ஒரு உணர்வு உண்டாகிறது. பிரியமானவர்களே, அப்ப நம்ம பேசுகிற பொழுது கொஞ்ச நாள் எதையும் பேசாம கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஜெபம் மட்டும் பண்ணிட்டு அப்படி இருக்கிறோம் அப்படின்னா மற்றவங்கிட்ட பேசுங்க. ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. அதாவது நம்ம பேசுகிற மனிதர்கள் மிகவும் முக்கியமானவர்கள், ஐக்கியமும் முக்கியமானது. ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசக்கூடிய காரியங்களை ஒருவேளை உங்களுக்கு தெரியல, அப்படி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கிட்ட நீங்க பேசலாம். அந்த சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஆவியானவர்களுக்கு இடைபடுவார். அப்ப சத்தியத்தை அறிந்து கொள்வது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. மற்றவங்க நம்ம பேசும் பொழுது நீங்க உலக காரியத்துல பேசுவீங்கன்னா அதுல பாதி அளவு ஆண்டோடைய வார்த்தையா இருக்கணும். பிரியமானவர்களே, அவர்களுக்கு எப்படியாவது புரிய வைப்பதற்கு இந்த ஆண்டோடைய மகிமையை, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை புரிந்து கொள்ளணும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவரே தருகிறார் என்கிற காரியத்தை அவர்களுக்கு எப்படியாவது சொல்லிக் கொடுக்க முடியாது. நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்க, ஆவியார் உங்களோடு இடைப்பட்டு அந்த காரியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்த வல்லமையா இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனா நம்ம எந்த காரியத்தில் எவ்வளவு நேரம் நம்ம பேசுறோம், நம்ம வீட்டுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளவு நேரம் பேசுறோம், குடும்பத்தினுடைய உறவினர்கள் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட எவ்வளவு நேரம் நம்ம பேசுறோம், எவ்வளவு நேரம் வீணான கதையை பேசுறோம், எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய காரியத்தை பற்றி பேசுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் பேசுகிறார். ஒருவேளை இவ்வளவு நாள் அப்படி நீங்க பேசல அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு நீங்க சொல்லி பாருங்க. உங்க நண்பர்கள் இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், இல்ல 2 பேர் எங்கேயோ ஒரு ஊருக்கு போறீங்க, வாகனத்துல போறீங்க, 2 வீலர்ல போறீங்க, இல்ல நடந்து போறீங்க, வாக்கிங் போறீங்க, அப்பொழுது நீங்க பேச வேண்டிய காரியம் சத்தியத்தை குறித்து நீங்க பேசுவீர்களானால், ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து நீங்க பேசுவீர்களானால், ஆவியானவரோடு இணைந்து அவர்களுக்குள்ள கேட்கக்கூடியவர்களுக்கு அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு அக்கினிமயமான ஒரு அபிஷேகத்தை வைக்கிறதை நாம் உணர முடியும். பிரியமானவர்களே, ஒருவேளை இவ்வளவு நேரம் நான் செய்யறேன், ஆனா இனிமேல் நான் செய்யணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை இதுல நம்ம குறைச்சல்களை காணப்பட்ட வீணான நேரங்களை நாம் கழித்திருப்போமே ஆனால், வீணான நேரங்களை மற்றவர்கள் பேசி வீணாய் அடித்து கழித்திருப்போமே ஆனால், ஆண்டவருடைய காரியத்தை பேசுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்ம பேசுகிறவங்க பிரயோஜனம் இருக்கணும், வீணாய் போய்விடக்கூடாது. நேரங்கள் மிகவும் ரொம்ப முக்கியமானது என்று சொல்லப்படுகிறது. தங்கத்துக்கும் மதிப்பை காட்டிலும் நேரம் மிகவும் முக்கியமானது. பிரியமானவர்களே, அந்த நேரத்தை எப்படி நாம் பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திட்டீங்கன்னா, ஏன்னா சமீபமாய் இருக்கிறது பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அதற்கு முன்பதாய் ஒரு ஜன கூட்டத்தை பரலோகத்துக்கு அழைத்து செல்வதற்கு ஏதாவது உங்களால் செய்யக்கூடுமா அதை குறித்து பேசுங்க. ஆனால் ஏன்னா நமக்கு எதிரானவன் பிசாசான நினைச்சு நான் உலகம் சுத்தி திரிகிறான், எவனை விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல சுத்தி திரிகிறான், அவனுக்குன்ற ஒரு ஆட்குறி ஜனக்கூட்டத்தை, ஏன்னா அவனை என்ன செய்யணும், நரகத்துல கொண்டு போய் ஜனங்களை தள்ளணும்ன்றது அவனுடைய விருப்பம். ஆனா நம்முடைய விருப்பம் என்னவா இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் பரலோகத்துல போய் ஆண்டவருக்கு முன்பதாக அவர்களை நிறுத்துவதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நாங்க மற்றவங்ககிட்ட பேசும் பொழுது நாங்க பேசுகிறதுல புரோஜனம் இருக்கிறதா? ஆண்டவரே, மறுமைக்குரிய காரியத்தை கற்று பேசுகிறோமா? ஆண்டவர் எங்களோடு இடைபெறுவீராக. அப்படி பேசுவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அநேக நாட்களை வீணடித்து விட்டோமையா, இனிமேல் நாங்கள் வீணடிக்காதபடி நேரங்களை மிகவும் கவனமாய் செலவு செய்ய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.